அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் இப்ப என் கையில இருந்திருந்தா நீ கண்டிப்பா நான் சொல்றதை நம்பியிருப்ப. நிறுத்து சஞ்சீவ். இல்லாத பேப்பரை பத்தி நீ எவ்வளவு பேசினாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு நீ சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. அப்பாடா, அதான் சொல்றாங்கல்ல, போயா. நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. டெய்லர், நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ். ஏதாவது பேசி என் வாழ்க்கையை கெடுக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏதோ நம்ம நல்ல நேரம். அவன் சொன்னதை நம்பல. இத நாம யூஸ் பண்ணிப்போம். அந்த பையனை உங்க ஆளுங்களை வச்சு அடிச்சு விரட்டுங்க. அபிக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நாம கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏய், இவனை வெளியே எழுதிட்டு போங்கடா. ஏய், அதான் அந்த பொண்ணு சொல்லிருச்சுல, அப்புறம் என்ன அங்க பார்வை? வாடா, வாடா, வாடான்றல்ல, வா, வாயா. வாடா, வா, சொல்றோம்ல, வாடா. ஓ, வாயா. அப்படியே நிக்கிறான் பாரு. வாயா, சொல்றோம்ல, வாயா. வா, வா. வாடா, சொல்லிட்டு இருக்கான். வாயா, வாயா. போங்க அவனை. போடு, போயிட்டா. நீ என்ன நிக்கிற? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டு. ஆமால, அம்மா இது புடிமா. எதுக்கு? இருமா, என் ஆசையில ஏய், கலச்சிடாமா. நல்லா தாண்டா இருக்கு, கட்டு. கட்டறமா, சீக்கிரம் கட்டு. கட்டறமா, கரெக்ட்டா கட்டிடமா. எல்லாரும் வாங்க. சரிங்கய்யா. சும்மா விடக்கூடாது. சீக்கிரம் கட்டுறா. சீக்கிரம் கட்டுடா. நிறுத்துங்க. போலீஸ் எல்லாம் வருது. ஒருவேளை சஞ்சீவ் சொன்னது உண்மையா இருக்குமோ? ஐயோ, போலீஸ்மா, போலீஸ்மா, போச்சுமா. ஏய், அம்மா விடாதீங்க, ஒண்ணு முடியாதுமா. சார். அவனை பிடிங்க. வாங்கயா. ஏய், நில்றா, டேய். நில்றா. ஏய், நில்றா. கையில மாட்டுன. ஏய், நிக்க மாட்டேன்றா.
ஐயோ இப்ப எந்த பக்கம் போறது? பாத்துருவாரோ? ஏய், பாத்துட்டாரு. ஏன்டியா வேலை காட்டுறியா நீ? சார் 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 நான் முன்ன மாதிரிலாம் இல்ல சார். ரொம்ப திருந்திட்டேன் சார். நம்புங்க சார். விட்டுங்க சார். நீ திருந்திட்டியா இல்லைன்னு ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினா தெரிஞ்சிரும். தூக்கியா தூக்கு. சார், 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 விட்டுங்க சார். சார், 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 வாடா. சார். அப்பாடா. ஐயோ எவ்வளவு திமிரு ஐயா, ஓடிக்க போமா. என்ன ஒண்ணு போ. செய்யாதீங்க ஐயா. நீ சொல்றல. போமா. நின்றா. ஏய் சீக்கிரம் வண்டி வாடா. எங்கடா தப்பிக்க பாக்குற? வாடா. போ. ஒண்ணுல கடத்தி விக்கிறீங்க. இருக்கடா வாடா. போடா. சார் போ. சரி திமிரு தான் இப்படி பண்ணுவீங்க. போ. வாடா. போடா. போ. சார், சார், விட்டுங்க சார், please சார். வா. சார், 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 வாடான்றா. சார், சார், வா. ம். இவன் பெரிய ஃப்ராடு. இவனால இது வரைக்கும் 27 பொண்ணுங்க வாழ்க்கை வீணா போயிருக்கு. இவன்கிட்ட ஒரு பொண்ணு சிக்கி அது கல்யாணம் வரைக்கும் போய் தப்பிச்சது கிட்டத்தட்ட உங்க பொண்ணுதான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா உங்க பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிருக்கும். நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பையனுக்கு சொல்லுங்க. ஏய் வாடா வாடா நான். சும்மா விடாதீங்க. ஓ வரேன் சார். மூஞ்சிக்கு இத்தனை கல்யாணம். மத்த போடா. கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல? ஏம்மா, வாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்காக போலீஸை கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சரி நான் வரேன் ப்ரோ. ஆ. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்னு நீ இப்ப நம்புறியா டெய்லர்? உனக்கு வர இருந்த பெரிய பிரச்சனையில இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன். நீ இப்போ சேஃப். எனக்கு அது போதும். நான் வரேன்.
நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள ஒரு ஃப்ராடாமே. நல்ல வேலை, அவன் அபி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. உன்னோட அவசரத்தினால இந்நேரம் என் அபியோட வாழ்க்கையை வீணா போயிருக்கும். ஹே அபி, உன்னோட வேலைய காட்டிட்டல்ல, கடைசியில அம்மா கையாலேயே நடி வாங்க வச்சிட்டல்ல, உனக்கு இருக்குடி. எனக்கு ஆரம்பத்துல இருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏதோ பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு. அந்த மாப்பிள்ளை குடும்பம் இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, எப்படிதான் பணத்துக்காக இப்படி எல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து அதுல வசதியா வாழணும்னு தோணுதோ. ஏண்டி, நீ வக்கீலா இருந்தும் அந்த மாப்பிள்ளை இவ்ளோ பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாம போச்சுல்ல? அவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்க. தெய்வான என்ன, சரி விடு. கழுத்துக்கு வந்த வெட்டு கை விரலோட போச்சு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏதோ பாவம் அவளுக்கே தெரியாம தப்பு நடந்து போயிடுச்சு. அதுக்காக இப்ப இவ்வளவு குத்தம் சொல்றதுல எதுவும் ஆக போறது இல்ல. சும்மா அவளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதேப்பா. நீங்க சும்மா இருங்க. அதை எப்படிங்க விட முடியும்? சின்ன பிரச்சனையா அது? பந்தல்காரன் விளக்க கொளுத்த தெரியாம வீட்டை கொளுத்தின கதையா இல்ல இருக்கு. பாவம், அவ செவனேன்னு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவளாதான் தெரிஞ்சா. சரி, அதையாவது ஒழுங்கா பண்ணாளா இவ? அவசர அவசரமா சந்தையில விக்கிற அடிமாடு மாதிரி எவனையோ ஒத்தனை சரியா விசாரிக்காம கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை நிறுத்தினதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனையே. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பையன் சரியான நேரத்துல வந்து அபியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கான். அந்த பையன் மட்டும் வரலன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி ஆயிருக்கும். சரி, கோவில்ல போலீஸ் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்போ நீ எங்கடி போன? அது வந்து நைட்டு முழுக்க அபிய தேடி சுத்தினதுனால டயர்ல தலைவலி வந்துருச்சு. அதான் நான் டேப்லெட் வாங்க போனேன். அப்பதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ விடுமா, அக்கா ஒன்னும் என் வாழ்க்கை வீணா போகணும்னு நினைச்ச அந்த மாப்பிள்ளைய பாத்திருக்க போறதில்ல. தெரியாம நடந்த தப்புக்கு அக்காவை திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. இத பாரு அனு, கல்யாணங்கிறது பொருள் வாங்குற மாதிரி இல்ல.
பிடிக்கலனா உடனே போய் மாத்துறதுக்கு. கல்யாணத்துல நடக்கிற ஒரு சின்ன தப்பு கூட அந்த பொண்ணோட தலைவிதியை மாத்தி எழுதிடும். இனிமே உன்னை பத்தி மட்டும் நீ யோசனை பண்ணா போதும். அபிக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு அவளை பெத்த எங்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நிறுத்த வந்த அந்த பையனை நீ அப்படி திட்டிருக்க கூடாது. கோவில் அந்த பையனை யார் திட்டிருந்தாலும் வருத்தப்பட்டிருக்க மாட்டான். ஆனா நீ அவனை புரிஞ்சுக்காம திட்டின பாரு, அதான் பெரிய தப்பு. நாம யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்க நம்மள புரிஞ்சுக்கலங்கிறப்போ வர வலி இருக்கு பாத்தியா, அது ரொம்ப கொடுமடி. நீ அந்த பையனுக்கு அந்த வலிய கொடுத்துட்ட. அந்த பையனை நீ இனிமே எங்கேயாவது பார்த்தா முதல்ல அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. அபி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? உன்னை ஏமா நான் தப்பா நினைக்க போறேன்? உனக்காக அந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்து காப்பாத்துறானே, அவன் உன்னை விரும்புறானா?